not know வாக்கியம் கூட சொல் called as the Nabhi Chakra. This center is on one side is made of water, another side with fire. Around it are our 10 valencies, which we can call as our innate religion within ourselves. இப்போது நீங்கள் நாபி சக்கரம் என்று அழைக்கப்படும் மூன்றாவது மையத்திற்கு செல்லுங்கள். இந்த மையம் ஒரு பக்கத்தில் தண்ணீராலும் மற்றொரு பக்கம் நெருப்பாலும் ஆனது. அதைச் சுற்றியே நம்முடைய 10 வலுவன் வேலன்சி உள்ளன. அவை நமக்குள்ளேயே நம்முடைய உள்ளார்ந்த மதமாக அழைக்கப்படுகிறது. Now this Nabi itself, or we can call the solar plexus, or we can say the navel chakra, gives us, as soon as the Kundalini rises, she awakens this, and the light, when it spreads, you become religious. I don't have to tell you anything. You just become. I don't have to say that you don't take drugs. You just don't take it. Overnight I have seen people have given up drugs. Overnight alcoholism, overnight everything. And they enjoy their virtues. That's the best part of it. இப்போது இந்த நாபி அல்லது அதனை நாம் சூரிய நரம்பு பின்னல் என்று அழைக்கலாம் அல்லது தொப்புள் சக்கரம் என்று சொல்லலாம். குண்டலினி எழுந்தவுடன் அவள் இதை வெளிப்புறச் செய்து அப்போது பரவும் வெளிச்சத்தால் நீங்கள் மதம் சார்ந்தவராக மாறுகிறீர்கள் என்பதை அளிக்கிறது. நான் உங்களிடம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அதுவாகவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் போதை மருந்து உட்கொள்ள வேண்டாம் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அதை எடுக்க மாட்டீர்கள். ஒரே இரவில் மக்கள் போதைப் பொருளை விட்டு விட்டதை நான் கண்டிருக்கிறேன். ஒரே இரவில் குடிப்பழக்கம் போன்றவற்றையும் விட்டிருக்கிறார்கள். ஒரே இரவில் அனைத்தையும் விட்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் நல்லொழுக்கங்களினால் சந்தோஷத்தை உணர்கிறார்கள். அதுவே அதன் சிறப்பாகும். Some people think, oh, then what is the fun? What is this that you take something in the pub and next day you have hangover? Here you take something and next day you are much better off. It never comes down. It never gives you a reaction. It's not artificial. It's not intoxicating. It is from your nerves, it's bubbling out. சிலர் நன்றாக யோசிக்கிறார்கள். பிறகு அங்கு என்ன வேடிக்கை உள்ளது? நீங்கள் பப்பில் மது விடுதியில் ஏதாவது போதை வஸ்து எடுத்துவிட்டு அடுத்த நாள் நீங்கள் பக்க விளைவுகளுடன் தலை சுற்றல் போன்று இருப்பீர்கள். இங்கே நீங்கள் சிலவற்றை எடுத்துக் கொள்கிறீர்கள். அடுத்த நாள் நீங்கள் இன்னும் நன்றாக இருப்பீர்கள். அது ஒருபோதும் கீழே வராது. இது உங்களுக்கு ஒருபோதும் எதிர்வினை அளிக்காது. இது செயற்கையானது அல்ல. இது போதை அல்ல. இது உங்கள் நரம்புகளிலிருந்து வெளியேறுவது. So this is the center which is very important in us, because most of us have a problem with this center. And here we have a capacity by this center that we enjoy our generosity. எனவே இந்த மையம் நம்மிடத்தில் உள்ள மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் நம்மில் பெரும்பாலோருக்கு இந்த மையத்தில் சிக்கல் இருக்கும். இங்கே இந்த மையத்தின் திறன் கொண்டு நாம் தாராள மனப்பான்மையை அனுபவிக்கிறோம். Now all matter, whatever it is, we are materialistic, it's a good idea to be materialistic. But the matter is, the aesthetics of matters are that you can give it to others, suggesting you are loving it. I think that's the only thing a matter can do. And in a very special way you can express that love. இப்போது வஸ்துக்கள் எல்லாமே அது எதுவாக இருந்தாலும் நாம் சார்ந்து உள்ளோம். பொருள் முதல்வாதிகளாக பொருள் முதல்வாதமாக வஸ்துக்களை சார்ந்து இருப்பதும் நல்லதுதான். ஆனால் விஷயம் என்னவென்றால்
விஷயங்களின் அழகு என்னவென்றால் அதில் உங்கள் அன்பை குறிக்கும் விதமாக மற்றவர்களுக்கு அதனை நீங்கள் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு விஷயம் மட்டுமே வஸ்துக்களால் செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். மிகவும் சிறப்பு வாய்ந்த முறையில் நீங்கள் அந்த அன்பை வெளிப்படுத்தலாம். For example, somebody likes a particular thing, you go all the way to get it and give that small thing, very small thing to the person, and the joy, not out of the money that you have spent, but the feelings you have expressed of knowing what that person would love. And this kind of a depth develops within you such lovable, beautiful society you enter into. உதாரணமாக யாரோ ஒருவர் குறிப்பிட்ட விஷயத்தை விரும்புகிறார் என்றால் நீங்கள் அதை வாங்குவதற்கு எங்காவது சென்று அதனை வாங்கி அந்த சிறிய பொருளை, மிகச் சிறிய பொருளை அந்த நபருக்கு கொடுக்கிறீர்கள். அதனால் உண்டாகும் மகிழ்ச்சி அது நீங்கள் செலவழித்த பணத்திலிருந்து ஏற்படுவது அல்ல, ஆனால் நீங்கள் வெளிப்படுத்திய அன்பு எனும் உணர்வால். அந்த நபர் எதை விரும்புவார் என்பதை அறிந்து நீங்கள் வழங்கியதிலிருந்துதான் கிடைக்கிறது. இந்த வகையான ஆழமான அன்பு உங்களுக்குள் உருவாகிறது. அத்தகைய அன்பான அழகான சமூகத்தில் நீங்கள் நுழைகிறீர்கள். And you don't need anything because everybody is looking after your needs. Now I have told them I love flowers because I don't take anything else. So you must see whenever I come, my house is so filled with flowers that my husband was saying, let us go live in the garden and let the flowers be here. எல்லோரும் உங்கள் தேவைகளை கவனித்துக் கொள்வதால் உங்களுக்கு எதுவும் தேவையிருக்காது. இப்போது நான் பூக்களை விரும்புகிறேன் என்று சொன்னேன், ஏனென்றால் நான் வேறு எதையும் எடுத்துக் கொள்வதில்லை. எனவே நான் வரும் போதெல்லாம் பாருங்கள், என் வீடு பூக்களால் நிரம்பி இருக்கும். என் கணவர் கூட, நாம் போய் தோட்டத்தில் வசிப்போம், பூக்கள் இங்கேயே இருக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்பார். So, you see, the joy of giving comes from this center. எனவே கொடுப்பதில் உள்ள மகிழ்ச்சியை நீங்கள் காணுங்கள். And whatever you eat, whatever you have to eat, whatever is good for you, you eat. You don't have to bother as to what to eat, what not to eat. You just eat whatever is good for you, benevolent for you. You become so wise. And also you please others. You don't displease others by saying, this is bad food, I want that. I want goes away. What do you want? அது இந்த மையத்திலிருந்துதான் வருகிறது. நீங்கள் எதை சாப்பிட்டாலும், எதை சாப்பிட வேண்டுமோ, எது உங்களுக்கு நல்லதோ அதனை நீங்கள் சாப்பிடுவீர்கள். எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு எது நல்லதோ, எது உங்களுக்கு நன்மை பயக்குமோ அதனைத்தான் நீங்கள் சாப்பிடுவீர்கள். நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாகி மற்றவர்களையும் மகிழ்விப்பீர்கள். இது மோசமான உணவு, எனக்கு அது வேண்டும் என்று கூறி மற்றவர்களை நீங்கள் வெறுப்படையச் செய்ய மாட்டீர்கள். எனக்கு இதுதான் வேண்டும் என்பது போய்விடும், உங்களுக்கு அதைவிட வேறு என்ன வேண்டும். So like you could say, a candle which is not enlightened is waiting to be enlightened. Is asking for the light. I want light. But once it is enlightened, it gives light to others. Automatically. Supposed to be. அறிவொளி ஏற்றப்படாத ஒரு மெழுகுவர்த்தி அறிவொளி பெற காத்திருக்கிறது. ஒளியை கேட்கிறது, எனக்கு ஒளி வேண்டும் என கேட்கிறது. ஆனால் அது அறிவொளி பெற்றவுடன் அது தானாகவே மற்றவர்களுக்கு ஒளியினை அளிக்கிறது. அப்படித்தான் ஒளியேற்றுகிறது. In the same way, you also start giving your light, your love, your joy to others. Automatically. I don't have to tell you. Nobody has to go through any 10 commandments anymore. Those days are gone.
அதேபோல் உங்கள் ஒளியினை, உங்கள் அன்பினை, உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கும் தானாகவே கொடுக்க ஆரம்பிப்பீர்கள். நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டியதில்லை. இனி எந்த 10 கட்டளைகளையும் உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அந்த நாட்கள் போய்விட்டன. Now automatically you become like that. Very beautiful people, very affectionate and glorious, I should say. If you see the glow on the face of Sahaja Yogis, the face itself is radiant. Many people drop out their 10 years to 20 years in their age, and they are so enthusiastic, never get tired. Especially in England, I have seen, or also in the West, I would say everywhere. People get very easily tired. இப்போது தானாகவே நீங்கள் அப்படி மாறி விடுவீர்கள். மிக அழகான மனிதர்களாக, மிகவும் பாசமுடையவர்களாக மற்றும் புகழ் கொண்டவர்களாக என்று நான் சொல்வேன். சகஜயோகிகளின் முகத்தில் பளபளப்பை பார்க்க முடியும். முகமே மிகவும் பிரகாசமாக இருக்கும். பலர் தங்கள் வயதில் 10 வயது முதல் 20 வயது வரை குறைந்து விடுகிறார்கள். அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருப்பார்கள். ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள். குறிப்பாக நான் பார்த்திருக்கிறேன் இங்கிலாந்தில், மேலும் மேலை நாடுகளில், எல்லா நாடுகளிலும் என்று கூட சொல்வேன். மக்கள் மிகவும் எளிதாக சோர்வடைகிறார்கள். On the television also you'll find people will come and sit down. Young people, they'll talk 10 times, they'll say, why are we so tired? Because we think too much. All energy is wasted in thinking, so no energy left to enjoy anything whatsoever. மக்கள் தொலைக்காட்சியில் வந்து உட்கார்ந்தவுடன் ஹூ என்று ஆயாசமாக அமர்வதை நீங்கள் காணலாம். இளைஞர்கள், அவர்கள் 10 முறை பேசியவுடன் அவர்கள் ஹூ என்று சொல்வார்கள். நாம் ஏன் மிகவும் சோர்வடைகிறோம்? ஏனென்றால் நாம் அதிகம் சிந்திக்கிறோம். எல்லா சக்திகளும் சிந்திப்பதில் வீணடிக்கப்படுகின்றன. எனவே அதனால் வேறு எதையும் அனுபவிப்பதற்கு எந்த சக்தியும் மிச்சமிருப்பதில்லை. For example, you have to have people for dinner. You think what to bring, how to make it formal, what to do, this thing, that thing, so agitated and so nervous about the whole thing. When the guests come in, they feel like running away. Because so much of tension of thinking, planning. Ultimately, the whole joy has disappeared. உதாரணமாக, நீங்கள் இரவு உணவிற்கு யாரையாவது அழைத்திருப்பீர்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும், எப்படி முறைப்படி செய்ய வேண்டும், என்னவெல்லாம் செய்யலாம், இந்த விஷயம் செய்யலாமா, அந்த விஷயம் செய்யலாமா, மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு என்று யோசித்து முழு விஷயத்திலும் மிகவும் குழப்பமாக இருப்பீர்கள். விருந்தினர்கள் உள்ளே வரும்போது அவர்கள் ஓடிப்போவதைப் போல உணர்வார்கள். ஏனெனில் சிந்தனை, திட்டமிடல், அவ்வளவு பதற்றம், இறுதியில் முழு மகிழ்ச்சியும் மறைந்து போய் விடுகிறது. So, the second center which is there, it does a very miraculous thing, is to provide the grey cells in our brain when we are using it for thinking. And also it looks after your liver, your pancreas, your spleen, your kidneys, and lower part of your abdomen. Instead of doing that, poor thing is busy only sending grey cells to your brain because of thinking like mad. எனவே இங்குள்ள இந்த இரண்டாவது மையம், நாம் அதனை அதிகமாக சிந்திக்க பயன்படுத்தும் போது அது மிகவும் அதிசயமான ஒரு காரியத்தை செய்கிறது. நம் மூளைக்கு அதிகமான சாம்பல் நிற செல்களை அளிக்கிறது. மேலும் அது உங்கள் கல்லீரல், கணையம், உங்கள் மண்ணீரல், உங்கள் சிறுநீரகங்கள் மற்றும் உங்கள் அடி வயிற்றின் கீழ் பகுதி போன்றவற்றையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதைச் செய்வதற்கு பதிலாக
பரிதாபத்திற்குரிய அந்த மையம் உங்கள் மூளைக்கு சாம்பல் செல்களை அனுப்புவதில் மட்டுமே தீவிரமாக இருக்கிறது, ஏனெனில் எப்போதும் சிந்தனை 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 சிந்தனையாகவே இருப்பது அதே பைத்தியமாக. So you develop all other diseases, liver trouble, which is very common. Then you develop diabetes, very common. Yesterday at least there were 10 people who said we have diabetes. Now diabetes you do not develop by taking too much sugar, take it from me. எனவே நீங்கள் அதன் மூலம் மற்ற எல்லா நோய்களையும் உருவாக்குகிறீர்கள். கல்லீரல் பிரச்சினை, அதுதான் எல்லா நோய்களுக்கும் மிகவும் பொதுவானதாகும். உங்களுக்கு நீரிழிவு நோயை உருவாக்குகிறது. பொதுவாகவே நேற்று குறைந்தது 10 பேர் தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக கூறினர். இப்போது உங்களுக்கு நீரிழிவு நோய் நீங்கள் அதிக சர்க்கரையை உட்கொள்வதன் மூலம் உருவாகாது. நான் சொல்வதை உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். In India, if you go to a village, you will see that he takes sugar in such a manner that in the cup the spoon must stand at right angle, otherwise he won't take. And he never gets diabetes. The reason he doesn't think of tomorrow. He just works hard, eats his food and sleeps off nicely. He doesn't take sleeping pills either. இந்தியாவில் நீங்கள் ஏதாவதொரு கிராமத்திற்கு சென்றால் அவர்கள் அதிகமாக சர்க்கரையை எடுத்துக் கொள்வதை நீங்கள் காணலாம். கோப்பையில் கரண்டி செங்குத்தாக நிற்க வேண்டும். இல்லையெனில் அவர்கள் அதை சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒருபோதும் நீரிழிவு நோய் வராது. காரணம் அவர்கள் நாளையை பற்றி நினைப்பதில்லை. அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள், உணவை சாப்பிடுகிறார்கள், நன்றாக தூங்குகிறார்கள், அவர்கள் தூக்க மாத்திரைகளையும் எடுத்துக் கொள்வதில்லை. So this diabetes comes by overthinking and can be easily cured if you can take to Sahaja Yoga, which I'll tell you how we stop our thinking at this. I've already told you at this point. எனவே இந்த நீரிழிவு நோய் அதிகமாக சிந்திப்பதன் மூலம்தான் வருகிறது. மேலும் நீங்கள் சகஜயோகாவை செய்தால் நீரிழிவு நோயை எளிதில் குணப்படுத்த முடியும். நாம் எப்படி சிந்திப்பதை நிறுத்துவது என்பதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Then the third disease, which is even more dangerous than this, is the disease which we call as blood cancer. Blood cancer is caused only to people who think too much. இதைவிட ஆபத்தான மூன்றாவது நோய் இரத்த புற்றுநோய் என்று நாம் சொல்லக்கூடிய நோய். அதிகமாக சிந்திப்பவர்களுக்கு மட்டுமே இரத்த புற்றுநோய் ஏற்படுகிறது. It can even be to the children if the mother is very meticulous, particular about her carpets out her house, everything, and even a rat doesn't enter that house. But she's very careful that all her things are properly done. Her sink doesn't have even so much of little bit of a spot left in it. அதிக அக்கறை எடுத்துக் கொள்ளும் தாய், குறிப்பாக அவளுடைய தரை விரிப்புகள் அல்லது அவளுடைய வீட்டை பற்றி அனைத்து விஷயங்களையும் பற்றி மற்றும் ஒரு எலி கூட அந்த வீட்டிற்குள் நுழைய முடியாது போன்று அதிக அக்கறையுடன் இருக்கும் தாய் போன்ற தாய்மார்களின் குழந்தைக்கு கூட புற்றுநோய் வரலாம். ஆனால் எல்லாவற்றையும் சரியாகச் செய்ய வேண்டும் என்பதில் அவள் மிகவும் கவனமாக இருக்கிறாள். அவளுடைய கக்கூஸ் தொட்டியில் கூட ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாது. And all the time thinking, planning. This affects the child. And a child also can get blood cancer. Blood cancer, you get it because your spleen is a speedometer. It's the one which gives you the rhythm of life. Now when we are hectic people, all the time under shock, then this goes out of order. எல்லா நேரத்திலும் சிந்தனை திட்டமிடுவது இது குழந்தையை பாதிக்கிறது மற்றும் அதனால் குழந்தை இரத்த புற்றுநோயை பெறலாம். இரத்த புற்றுநோய் உங்களுக்கு வருகிறது ஏனெனில் உங்கள் மண்ணீரல் ஒரு வேகமானியைப் போல் இது ஒரு சீரான வாழ்க்கையை தர வேண்டும். இப்போது நாம் பரபரப்பான மக்களாக இருக்கும்போது, எல்லா நேரமும் அதிர்ச்சியில் இருக்கும்போது,
இது வேலை செய்யாமல் போகிறது. For example, in the morning we get up, see the newspaper, and what you find? These Iranians have killed someone. Such a shock. Then an accident. Then, newspaper will never give good news, will they? உதாரணமாக காலையில் நாம் எழுந்து செய்தித்தாளை பார்க்கிறோம். நீங்கள் காண்பது என்னவென்றால் இந்த ஈரானியர்கள் சிலரை கொன்றிருக்கிறார்கள். அது போன்ற அதிர்ச்சி தரக்கூடிய செய்திகள்தான். பின்னர் ஒரு விபத்து, பின்னர் அதாவது செய்தித்தாள் ஒருபோதும் நல்ல செய்தியை கொடுக்காது. அவர்கள் கொடுக்கிறார்களா? Will they give news how many people got realization or something is working out all right? No. Something horrible. That should shock your head, shock your limbic area. Otherwise you will not take it seriously. So, once you read that, you don't know your system is a very delicate system. It gets a shock. அவர்கள் எத்தனை பேருக்கு விழிப்புணர்வு கிடைத்தது அல்லது சரியாக ஏதேனும் ஒன்று நல்ல விஷயம் நடந்ததா அது போன்ற செய்திகளை கொடுக்கிறார்களா? இல்லை, உங்கள் தலையை அதிர்ச்சிக்குள்ளாக்கும். உங்கள் லிம்பிக் மூளையின் நினைவுகளை கொண்டிருக்கும் பகுதியை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் பயங்கரமான செய்திகளைத்தான் தருகிறார்கள். இல்லையெனில் நீங்கள் அதை தீவிரமானதாக எடுத்துக் கொள்ள மாட்டீர்கள். எனவே நீங்கள் அதை படித்தவுடன் உங்கள் கணினி அது ஒரு மிகவும் நுட்பமான அமைப்பு என்பது உங்களுக்கு தெரியாது. அது ஒரு அதிர்ச்சியை பெறுகிறது. And then you get into your car without taking your breakfast, or maybe in your hand is the breakfast because you are late. On the way there's a jam, you are shouting, screaming. Somehow or other you reach the office and there's the boss barking. பின்னர் உங்கள் காலை உணவை சாப்பிடாமல் நீங்கள் காரில் ஏறுவீர்கள் அல்லது தாமதமாக ஆனதால் உங்கள் காலை உணவை கையில் எடுத்துக் கொண்டு செல்வீர்கள். வழியில் ஒரு நெரிசல் ஏற்படுகிறது. நீங்கள் கத்துகிறீர்கள், கதறுகிறீர்கள், எப்படியாவது அல்லது வேறு ஏதாவதொரு வழியில் நீங்கள் அலுவலகத்தை அடைவீர்கள். அங்கே முதலாளி குறைப்பார். This is how we live. Under complete tension. We are supposed to be free people. In the night, if you sing loudly, the neighbor will come and put you to the police station. You can't do anything. There's no freedom. முழுமையான பதற்றத்தின் கீழ் நாம் இப்படித்தான் வாழ்கிறோம். நாம் சுதந்திரமான மனிதர்களாக இருக்க வேண்டும். இரவில் நீங்கள் சத்தமாக பாடினால் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உங்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வார். நீங்கள் எதுவும் செய்ய முடியாது என்கிறேன். சுதந்திரம் இல்லை. You have to be bound by the watch. This is the time exact you have to reach there. So all these things, pressures and all these things work on us and we become hectic. நீங்கள் கடிகாரத்திற்கு கட்டுப்பட்டவர்களாகிறீர்கள். சரியான நேரத்தில் நீங்கள் அங்கு இருந்தாக வேண்டும். எனவே இந்த விஷயங்கள், அழுத்தங்கள் மற்றும் இவை அனைத்தும் நம் மீது வேலை செய்து நாம் பரபரப்பானவர்களாக மாறிவிடுகிறோம். And for emergency, this spleen is the one which releases red blood corpuscles, RBCs. But if you are all the time like this hectic, that poor spleen becomes mad. It doesn't know what to do. It starts producing more cells, and then it thinks it's a mad person I am fixed with, because I don't know when to act, when not to act. So the vulnerability is there, and suddenly with some other shock, he might get blood cancer, and the doctors will certify you are going to die after 1 month. Finished. Prepare for your burial. And the whole house is crying. அவசர காலத்துக்கு இந்த மண்ணீரல் தான் சிவப்பு இரத்த அணுக்களை RBC ரெட் பிளட் செல்ஸ் வெளியிடுகிறது. ஆனால் நீங்கள் எப்போதுமே இந்த பரபரப்புடன் இருந்தால் அந்த பரிதாபத்துக்குரிய மண்ணீரலுக்கு பைத்தியம் பிடித்துவிடும். என்ன செய்வது என்று அதற்கு தெரியாது. இது அதிக செல்களை உருவாக்கத் தொடங்குகிறது.
பின்னர் அது தான் ஒரு பைத்தியக்காரனிடம் மாட்டிக் கொண்டதாக நினைக்கிறது, ஏனென்றால் தான் எப்போது செயல்பட வேண்டும், எப்போது செயல்படக்கூடாது என்று அதற்குத் தெரியாமல் போகிறது. திடீரென்று வேறு ஏதேனும் அதிர்ச்சி ஏற்பட்டால் கல்லீரல் பாதிப்புக்குள்ளாகி விடுகிறது, உங்களுக்கு இரத்த புற்றுநோய் வரக்கூடும். பின்னர் ஒரு மாதத்திற்குப் பிறகு நீங்கள் இறக்கப் போகிறீர்கள் என்று மருத்துவர்கள் சான்றளித்து விடுவார்கள். அவ்வளவுதான் முடிந்தது, உங்களை அடக்கம் செய்யத் தயாராகுங்கள். மேலும் வீடு முழுவதும் அழுகையாக மாறிவிடுகிறது. But we have cured, Saj Yoga has cured blood cancer of many people just by this Kundalini awakening. Because as soon as the Kundalini is awakened, too much movement this side and that side is all the time going on in the center. This is the left and the right side of the sympathetic. So just the Kundalini passes through, strings through and brings it back and nourishes it. The problem is over. ஆனால் நாங்கள் குணப்படுத்தியுள்ளோம், அதாவது சகஜயோகா பலரின் இரத்த புற்றுநோயை குணப்படுத்தியுள்ளது இந்த குண்டலினி விழிப்புணர்வால், குண்டலினி விழிப்பு பெற்றவுடன். இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் அதிகமாக நகர்ந்து, இது எல்லா நேரத்திலும் நடுவில் செல்வது நடக்கும். இதுதான் பரிவு நரம்பு மண்டலத்தின் இடது மற்றும் வலது பக்கம், குண்டலினி கடந்து சென்று இழைகளாக கடந்து சென்று, அது மீண்டும் கீழே வந்து அந்த நரம்பு மண்டலங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. அவ்வளவுதான் பிரச்சினை முடிந்துவிடும். And though they were certified to be dead, after even 4 years they are all right, working all right. The certificate is cancelled. Even vulnerability to cancer or to all incurable diseases are because of the centers going out of place. அவர்கள் இறந்து விடுவார்கள் என சான்றிதழ் பெற்றிருந்தாலும் கூட 4 ஆண்டுகளுக்குப் பிறகும் அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள், நன்றாக வேலை செய்கிறார்கள். சான்றிதழ் ரத்து செய்யப்படுகிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அல்லது குணப்படுத்த முடியாத அனைத்து நோய்களுக்கும் கூட காரணம் இந்த மையங்கள் சரியாக வேலை செய்யாமல் போவதால்தான்.